வணக்கம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் உங்கள் வரவேற்பறைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மிலாடி நபி விழாவையொட்டி பள்ளி வாசல்களில் சிறப்பு தொழுகை. உலக நன்மைக்காக இஸ்லாமியர்கள் உருக்கமான வேண்டுதல். يا حنان يا منان يا لطيف يا الله يا حي يا ராமநாதபுரத்தில் சேதமடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ள நீர்த்தேக்க தொட்டிகள். மின் இணைப்பு துண்டிக்கப்படாததால் மின் திருட்டு நடப்பதாக புகார். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்கு மசாலா தயாரிக்கும் மகளிர் சுய உதவிக்குழு. தமிழ்நாட்டின் முதன்முறையாக திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் அசத்தல். கோடை காலம் போல சுட்டரிக்கும் வெயில். தூத்துக்குடியில் உப்பு உற்பத்தி பணிகள் தீவிரம். ஜவ்வாது மலையில் சாலை வசதி இல்லாமல் தவிக்கும் மலை கிராம மக்கள். கிராம மக்களின் வேதனைகளை விவரிக்கும் சிறப்பு செய்தி தொகுப்பு. இனி தமிழ்நாடு 360யில் விரிவான செய்திகளை பார்க்கலாம். மிலாடி நபியை ஒட்டி தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். அண்ணல் நபி முகமது ரசூலுல்லா பிறந்த நாளை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் மிலாடி நபி விழாவாக கொண்டாடி வருகின்றனர். இதனையொட்டி தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசலில் தொடர்ந்து 12 நாட்கள் குர்ஆன் ஓதப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை அரசு காஜி முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. விவசாயம் செழிக்கவும் மழை வேண்டியும் உலக நன்மைக்காகவும் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்று தொழுகை செய்தனர். இதில் ஜாமியா பள்ளிவாசல் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர். أولادنا في الأعمال الصالحات اللهم أوصل ثواب ما قرأنا يا حنان يا منان يا لطيف يا الله يا حي يا ராமநாதபுரத்தில் நீர்த்தேக்க தொட்டிகள் சேதமடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்த போதிலும் மின் இணைப்பு துண்டிக்கப்படாததால் மின் திருட்டு நடப்பதாக புகார் எழுந்துள்ளது. ராமநாதபுரம் நகராட்சியில் 33 வார்டுகள் உள்ளன. இதில் 70,000 மக்கள் வசிக்கின்றனர். அப்பகுதி மக்களின் குடிநீர் தேவைக்காக அமைக்கப்பட்டுள்ள ஆழ்குழாய் மோட்டார்கள் பராமரிப்பு இன்றி பழுதடைந்த நிலையில் வார்டுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் செலவு செய்து போர்வெல் மற்றும் நீர்த்தேக்க தொட்டிகள் அமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டன. ஆனால் செயல்பாட்டுக்கு வந்த ஓராண்டுக்குள் முறையான பராமரிப்பு இல்லாததால் மின் மோட்டார்கள் பழுதடைந்தும் குழாய்கள் பழுதடைந்தும் நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்ட இடம் உடைந்து வெடிப்புகள் ஏற்பட்டும் சேதமடைந்தன. இதனால் கோடிக்கணக்கில் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அத்துடன் பயன்படுத்த முடியாத நிலையிலும் மின் இணைப்பு மற்றும் துண்டிக்கப்படாமல் உள்ளதால் மின் திருட்டு நடப்பதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்கு பாக்கெட் மசாலாக்களை பயன்படுத்தாமல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மசாலா பொருட்களை அரைத்து பயன்படுத்தி வருகின்றனர். தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த திட்டத்தில் சமைக்கப்படும் உணவிற்கு பாக்கெட்களில் விற்பனை செய்யப்படும் மசாலா பொருட்களை வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடையில் விற்பனை செய்யப்படும் மசாலா பாக்கெட்டுகளை பயன்படுத்தாமல் சொந்தமாக அரைத்து பயன்படுத்துகின்றனர். இதற்காக காய்ந்த மிளகாய், தனியா, கிராம்பு, மஞ்சள், பட்டை, இலவங்கம் உள்ளிட்ட பல்வேறு மசாலா பொருட்களை நேரடியாக கொள்முதல் செய்து அதனை சுத்தம் செய்து காய வைத்து மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் அரைத்து
ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டத்திற்கு இந்த மசாலா பொருட்களை அனுப்பி வருகின்றனர். இதன் மூலம் தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் மசாலாக்களை சொந்தமாக தயாரித்து பயன்படுத்துவதாக மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். 18 குழுக்களை மகளிர் சுய உதவி குழுக்களை ஏற்படுத்தி அதில் உள்ள 114 உறுப்பினர்கள் மூலமாக காலை உணவு திட்டத்திற்கு தேவையான மசாலா பொடிகள் அரைத்து வழங்கப்படுகின்றன. இதுவரை மாண்புமிகு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்திற்காக 1684 பள்ளிகளுக்கு தேவையான 3262 கிலோகிராம் மசாலா பொருட்கள் அவர்களுக்கு அரைத்து வழங்கப்படுகின்றது. இதன் மூலமாக 74,158 மாணவர்கள் பயன்பெறுகின்றார்கள். இந்த மசாலா பொருட்களை மாணவர்களுக்கு பயன்படுத்துவதன் மூலமாக அவர்களது உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகின்றது. பாக்கெட்டுகளில் வருகின்ற மசாலா பொருட்களில் பிரசர்வேட்டிவ் சேர்க்கப்படுகின்றது. இது பிரசர்வேட்டிவ் இல்லாத பொருட்களாகும். கடும் வெயில் வாட்டி வரும் நிலையில் தூத்துக்குடியில் உப்பு உற்பத்தி பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்தியாவில் குஜராத்திற்கு அடுத்தபடியாக தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில்தான் அதிக அளவில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. சுமார் 25,000 ஏக்கரில் இங்கு உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. உப்பு தயாரிப்பில் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட ஆண் பெண் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஆண்டு உப்பு உற்பத்தி தொடங்கியதில் இருந்து கோடை மழை பெய்து வந்ததால் உப்பு உற்பத்தி பணி பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் கோடைக்காலம் போல வெயில் சுட்டெரித்து வருகிறது. 100 டிகிரியை தாண்டி வெயில் சுட்டெரிப்பதால் உப்பு உற்பத்தி செய்யும் பணி தீவிரமாகி உள்ளது. உப்பு உற்பத்தி செய்து தேக்கி வைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தொழிலாளர்கள். வடகிழக்கு பருவமழைக்கு இன்னும் 4 வாரங்களே உள்ள நிலையில் இலக்கை அடைய தொழிலாளர்கள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். செங்கல்பட்டு அருகே கடந்த 2 ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக காணப்படும் சாலையை சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் அருகே உள்ள காயரம்பேடு ஊராட்சியில் சுமார் 5,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கூடுவாஞ்சேரியிலிருந்து காயரம்பேடு செல்லும் பிரதான சாலை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பெய்த கனமழையால் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றன. இதனால் அவ்வப்போது விபத்து ஏற்படுவதால் சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் பல முறை மனு அளித்துள்ளனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று புகார் கூறும் அப்பகுதி மக்கள் சாலை வசதி இல்லாததால் சில சமயங்களில் அரசு பேருந்துகள் கூட வருவதில்லை என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர். நாங்கள் ஒரு 5,000 குடும்பம் நம்ம ஊரில் வசிக்கிறோம். பள்ளிக்கூடத்துக்கு பசங்க போகிறதுக்கு வர்றதுக்கு நாங்கள் எல்லாம் இந்த வழியாக தான் போனோம் வரணும். இந்த ரோடு என்ன ஆச்சுன்னா ஒரு 2 வருஷமா ஆச்சு போட்டு தரேன்னாங்க அந்த பஞ்சாயத்தில். இது வரைக்கும் போடலை. இது போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா விவசாயிங்கெல்லாம் போகிறதுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஆடு மாடுங்க குறுக்கால வந்துன்னா கீழே வீழ்ந்து நிறைய பேருக்கு ஜல்லிக்கல்லாம் போட்டு அடிபட்டுது. அதே மாதிரி பிரசவம் அது மாதிரி மக்களை ஏற்றி மோசம்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க இந்த வழியாக போகிறதுக்கு. அதனால் இந்த பஞ்சாயத்துலேயும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நல்ல நடவடிக்கை எடுத்து அந்த ரோடு போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோங்க. ஜவ்வாது மலையில் சாலை வசதி இல்லாததால் மலைவாழ் மக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். அவர்கள் படும் வேதனையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. குண்டும் குழியுமாக உள்ள இந்த சாலைதான் மலை கிராம மக்களின் பிரதான சாலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் 11 ஊராட்சிகள் மற்றும் 269 மலை குக்கிராமங்கள் உள்ளன. இந்த மலை கிராமங்களில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர்.
மிதி, பதிமலை, கல்லாத்தூர், போகனூர், மேல்வில்லியனூர், காப்பலூர் உள்ளிட்ட பல்வேறு மலை குக்கிராமங்களுக்கு சாலை வசதி என்பது எள்ளளவும் இல்லை. குண்டும் குழியுமாக காணப்படும் இந்த சாலையில்தான் இந்த மலை கிராம மக்கள் அன்றாடம் சென்று வருகின்றனர். சாலை வசதி செய்து தர வேண்டும் என்று இந்த மலைவாழ் மக்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் நாங்களும் ரோடு போட்டோம் என்பது போல கண் துடைப்பிற்காக ஜல்லி, கருங்கற்களை மட்டும் கொட்டிவிட்டு சென்றுள்ளனர். வெறும் மண் சாலையாக இருந்தால் கூட நடந்தாவது சென்று விடலாம். ஆனால் இந்த கருங்கல் பாதையில் ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து செல்கின்றனர் இந்த மலை கிராம மக்கள். அடிப்படையான வசதி, ரோடு, கரண்ட்டு, ஸ்கூலு இதெல்லாம் எந்த ஒரு வசதியுமே கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா ரோடு வந்து இங்கே மெதி தான் ஸ்டாப்பு. மெதி ஸ்டாப்லேருந்து மேலே வந்து 7 கிலோமீட்டருக்கு ஒரு 2 வீலர் போகிற அளவுக்கு கூட எங்ககிட்ட வசதி இல்லை. ஒரு ஆள் தான் போக முடியும், அதுக்கு மேலே போக முடியாது. போலூர் பகுதியில் இருந்து பதிமலை என்ற மலை கிராமத்திற்கு செல்ல 45 கிலோமீட்டரை கடந்து செல்ல வேண்டும். மேலும் இந்த மலை கிராம மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க ஜமுனா மரத்தூர் அல்லது போலூர் தான் செல்ல வேண்டி உள்ளது. இதனால் தங்கள் கிராமத்தில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் வரை குண்டும் குழியுமான மண் பாதையிலும் இந்த கருங்கல் பதிக்கப்பட்ட சாலையும் நடந்து சென்று மிதி என்ற பகுதிக்கு சென்று அங்கிருந்து பேருந்தில் செல்கின்றனர். இது வந்து ரோடு வசதி இல்லை. ஜமுனா மரத்துலேருந்து ஊராட்சி தலைவர், காணமலை பஞ்சாயத்து, எங்களுக்கு ரோடு வசதி இல்லை. எந்த வசதியுமே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் தினம் ஒரு 600 பேர் இருக்கிறோங்க. எல்லாம் அது வந்து எந்த வசதியும் இல்லாத நாங்கள் இருக்கிறோங்க. நீங்கள் அந்த ஊரை வந்து பார்த்து கொஞ்சம் எங்களுக்காக அந்த ரோடு வசதி வேண்டும். உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டவர்களை டோலியில் வைத்து சுமார் 12 கிலோமீட்டர் தூரம் வரை சுமந்து சென்றால் மட்டுமே 108 ஆம்புலன்ஸில் ஏற்ற முடியும். அப்படி சுமந்து வருவதற்கு 1.5 மணி நேரம் ஆவதால் பாதி வழியிலேயே பல உயிர்கள் மாண்டு விடுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நானும் ஒரு அர்ஜென்ட் ஜோலி கட்டி தான் நாங்கள் தூக்கிட்டு போனோம். ஜோலி கட்டி தான் தூக்கிட்டு வரணும். பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் பார்த்தீங்கன்னா மேலே எதுனாலும் ஒரு உடம்பு சரியில்லைன்னா 108 வந்து அவசர உதவி வந்து மேலே போகாது. அவங்கள வந்து ஜோலி கட்டி மெதியாக தூக்கிட்டு வரணும். அப்படி தூக்கிட்டு வந்தால் தான் போலூருக்கோ திருவண்ணாமலைக்கோ இட்டுன்னு போக முடியும். அப்படி போனால் தான். இல்லை நிறைய உயிர் அந்த மாதிரி நைட் நேரத்தில் தடுமாறதுனால நிறைய பேர் மேலே பாதிக்கப்படுறாங்க. பகல் நேரங்களில் கூட பார்த்து நடந்து சென்று விடலாம். ஆனால் இரவு நேரங்களிலோ பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்களால் இப்பகுதி மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எனவே தங்கள் பகுதிக்கு சாலை வசதி அமைத்து தர வேண்டும் என்பதே இவர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. அடிப்படை தேவையான இவர்களது கோரிக்கை அரசு அதிகாரிகளின் செவிகளை சென்று சேருமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக திருவண்ணாமலை செய்தியாளர் கார்த்திகேயன். மீண்டும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து விரிவான செய்திகளை பார்க்கலாம். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் நீல குறிஞ்சி மலர்கள் உதகை மலைப்பகுதியில் பூத்து குலுங்குகின்றன. நீலகிரி மாவட்டம் உதகை மலைப்பகுதியில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கக்கூடிய நீல குறிஞ்சி மலர்கள் தற்போது பூத்து குலுங்குகின்றன. இந்த வகை மலர்கள் மலைப்பாங்கான இடங்களில் மட்டுமே வளர்கின்றன. ஊதா நிறத்தில் அமைந்துள்ள இந்த மலர்கள் கோயில் மணி போன்ற உருவத்தை கொண்டுள்ளன. எப்பநாடு கிராமத்தை சுற்றி கொரனூர், தங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள உயரமான மலைத்தொடர்களில் பூத்து குலுங்கும் குறிஞ்சி மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்து வருகின்றனர். ஊதா நிறத்தில் பூத்து குலுங்கும் இந்த மலர்களால் மலைப்பகுதி முழுவதும் ரம்மியமாக காட்சியளிக்கிறது. இந்த பூக்கள் பூப்பதால் தேனீக்கள் மற்றும் அரிய வகை பறவை இனங்கள் வருகை தரும் என்றும் கிராமம் செழித்து மக்களுக்கு நல்லது நடக்கும் என்றும் மலைவாழ் மக்கள் நம்புகின்றனர். பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில், எப்பநாடு ஏரியாவில் மலையில் அப்படி குறிஞ்சிப்பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போது குறிஞ்சிப்பூ பூக்கிறது வந்து நம்ம இங்கே விவசாயம் பண்ணுறவங்களுக்கு, இங்கே இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா குறிஞ்சிப்பூ இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. இனிமேல் வந்து மலையாக பூக்க ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கிறதுனால டூரிஸ்ட் எல்லாம் வந்து தேடி வந்து பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு போயிட்டு இருக்காங்க. புதுக்கோட்டையில் கட்டி முடிக்கப்பட்ட அங்கன்வாடி கட்டடத்தை சுபாஷ் சந்திரபோஸ், காந்தி, நேரு வேடமணிந்த குழந்தைகள் திறந்து வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் நத்தம் பண்ணை ஊராட்சிக்குட்பட்ட அடப்பன் காரசத்திரம் பகுதியில் பழுதடைந்த அங்கன்வாடி கட்டடம் இடிக்கப்பட்டு
ஊராட்சி சார்பில் 10,19,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டது. இதன் திறப்பு விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் பாபு கலந்து கொண்டார். திறப்பு விழாவையொட்டி அங்கன்வாடி குழந்தைகள் பல்வேறு வேடங்கள் அணிந்து அழைத்து வரப்பட்டனர். இதனை கண்ட ஊராட்சி மன்ற தலைவர் குழந்தைகளை வைத்தே திறப்பு விழாவை நடத்தினார். மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், ஜவஹர்லால் நேரு, முருகன் வேடமணிந்த குழந்தைகள் அங்கன்வாடி கட்டடத்தை திறந்து வைத்தனர். இந்த சம்பவம் கிராம மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. கன்னியாகுமரியில் வாக்காளர் அடையாள அட்டையை ஒப்படைக்கும் போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஞாலம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சுடுகாடு மற்றும் இடுகாடு வசதிகள் உள்ள நிலையில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மின் மயானம் கொண்டுவர அரசு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் குடிநீர் மற்றும் சாலையை சீரமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் அவற்றை சீரமைக்காமல் ஏற்கனவே சுடுகாடு உள்ள நிலையில் மீண்டும் மின் மயானம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட அப்பகுதி மக்கள் வாக்காளர் அடையாள அட்டைகளை ஒப்படைக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. எதுலையுமே தீர்மானம் போடாம மக்களுக்கு எதிரான இந்த திட்டத்தை மக்கள்கிட்ட கருத்து கேட்காம 2021 அப்போதைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அரவிந்த் சார் அவங்க கொண்டு வந்தாங்க. உடனடியாக நாங்கள் அந்த பலகட்ட போராட்டங்கள் எல்லாம் நடத்தி எடுத்து சட்டமன்ற உறுப்பினரை அணுகி உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து அதை கேன்சல் ஆகி போயிடுச்சு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட, அங்க 350 வீட்டுக்கு மேல இருக்கு, ஒரு நபர் கூட மின்சார சுடுகாடு வேணும்னு சொல்லல. நீங்க கண்டிப்பாக அது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த பகுதியானது சுகாதாரம் நிறைந்த பகுதியானது, மலைப்பகுதி, கிராம மக்கள் அமைதியாக சுகாதாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தயவு செய்து ஒரு பஞ்சாயத்து தலைவர் வாழ இத்தனை குடும்பத்தை அழிக்காதீங்க. தயவு செய்து அந்த பகுதியில் வந்து கருத்து கேளுங்க. அந்த மக்கள்கிட்ட கேட்டுதான் செய்யணுங்கிறது எங்க ஊர் பகுதி மக்களுடைய விண்ணப்பம். இதை ஏத்துக்கிட்டு உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை மாற்று இடத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று. அடுத்து உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வருகிறது உள்ளூர் எக்ஸ்பிரஸ். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள திம்பட்டி மலை கிராமத்தில் கிருஷ்ணர் கோயிலில் உரியடி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கிருஷ்ண பகவான் கருட வாகனத்தில் எழுந்தருளி கிராம வீடுகளுக்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டார். அதனைத் தொடர்ந்து பஜனைகள் மற்றும் மேளதாளங்கள் முழங்க மலை கிராம மக்கள் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். பெரம்பலூரில் தமிழ்நாடு தூய்மை தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு 50 விழுக்காடு அகவிலைப்படியுடன் மாத ஊதியம் வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தூய்மை பணியாளர் சங்க மாநில செயலாளர் முருகேசன் மற்றும் நிர்வாகிகள், தூய்மை பணியாளர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று முழக்கங்களை எழுப்பினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பாக பசுமை இந்தியா, தூய்மை இந்தியா விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வெல்லிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பாக நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று தொடங்கி 14 நாட்கள் வரை நடைபெற உள்ளது. அதன் முதல் நிகழ்ச்சியாக பேரக்ஸ் அருகே பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கையில் தூய்மை இந்தியா குறித்து பதாகைகளுடன் பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தொடர்ந்து மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் மாற்றுத்திறனாளிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் சீதக்காதி சேதுபதி விளையாட்டு மைதானத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டன. போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் கலௌன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.
இதில் வாலிபால், குண்டு எறிதல், சக்கர நாற்காலி ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட போட்டிகள் நடைபெற்றன. இதில் காது கேளாதோர், வாய் பேச முடியாதவர்கள் என 350க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆர்வமுடன் விளையாடினர். ஒவ்வொரு போட்டியிலும் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசுத் தொகை, சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்றும், முதல் இடத்தை பிடிப்பவர்கள் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்பார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் மாநகராட்சியில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி சார்பில் தூய்மை இந்தியா விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதனை தமிழ்நாடு நகராட்சி நிர்வாக இயக்குனர் சிவராசு தொடங்கி வைத்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர் கலந்து கொண்டு தூய்மை இந்தியா திட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். MIT கல்லூரி வளாகம் முதல் கிழக்கு தாம்பரம் வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த இருபால் மாணவர்களுக்கு தனித்தனியாக பரிசுகள் வழங்கப்பட்டன. மாரத்தான் போட்டியில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியும் பங்கேற்று சிறிது தூரம் ஓடினார். தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் பாலச்சந்தர், துணை மேயர் G காமராஜ் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றனர். சிவகாசியில் நடைபெற்ற நடைப்பயிற்சி உயிர்மூச்சு என்ற விழிப்புணர்வு நடைப்பயணத்தை மாணவர்கள் மேற்கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தனியார் கல்லூரியின் உடற்கல்வியியல் துறை சார்பாக நடைப்பயிற்சியின் அவசியத்தை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது. கல்லூரி வளாகத்திலிருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தொடங்கிய இந்த வாக்கத்தான் சிவகாசி ஹவுசிங் போர்டு, ரிசர்வ் லைன், லட்சுமியாபுரம் உள்ளிட்ட கிராமங்களின் வழியாக சென்று பொதுமக்களிடையே நடைப்பயிற்சி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சுமார் 12 கிலோமீட்டர் தூரம் வரை நடைப்பயணமாக நடந்து சென்ற மாணவர்கள் நடைப்பயிற்சி செய்வதால் உடலுக்கு ஏற்படும் நன்மைகள் பற்றி கிராமப்பகுதி மக்களிடையே எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.